நமக்கு வேலை கிடைக்குன்னா நம்ம வீட்டில் இருக்க யாரையாவது 2 பேரை போட்டு தள்ளுவோம். அதுக்கு பிறகு நமக்கு சாதாரணமாக வேலை கிடைச்சிடும். எக்ஸாமுக்கெல்லாம் போய் எழுத வேண்டாம், பாஸ் பண்ண வேண்டாம் நினச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? சீமான் நல்லா தாங்க போயிட்டு இருந்தார். இப்போ சமீபம் இந்த ஒரு 4-5 வருஷமாக அப்படியே தரமாறி போயிட்டார். ஸ்டாலின் தோற்றதுக்கு இந்த மக்கள் வந்து கை தட்டுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்டாலின் ஜெயிச்சுன்னு ஆசைப்படுறாரு சீமானு. அப்போ அவர் கட்சி கழிச்சு அங்கே போய் சேர்ந்துடலாம். நாம் தமிழ் அழிச்சு ஸ்டாலின் பிஏ ஆயிடலாமே. விஜய்க்கு யாரோ வந்து சில விஷயங்களில் வந்து விஜய்க்கு சரியான ஒரு ஆலோசனை வழங்குறாங்க, சில விஷயங்களுக்கு தவறான ஆலோசனை வழங்குறாங்க. ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் குடிக்கிறான். அந்த 50 லட்சம் பேர் சந்தோஷமாக ஆயிட்டான். 10 ரூபா நமக்கு மிச்சம்னு அவன்லாம் விஜய்க்கு ஆதரவு. 30 லட்சம் அப்படின்ட்டு பேப்பரில் வந்துட்டு படித்தா வந்துட்டு அது போதும் வந்துட்டு சும்மா திரும்ப எதுக்கு அதிர்ஷ்ட வேலை கொடுத்து திரும்ப உங்களுக்கு பென்ஷன் கொடுத்து பிஎஃப் கொடுத்து கிராச்சுவிட்டி கொடுத்து இதெல்லாம் ஏதோ வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான் வந்துட்டு. போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இறந்த இடம் வந்து அரசு இடம். அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு வேலை வாய்ப்பு நஷ்டஈடு கொடுத்தா அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருந்திருக்கும். இப்போ அனிதா செத்து போனாங்க நீட் தேர்வு காரணம். நீட் தேர்வு காரணமே வந்து திமுக காங்கிரஸ் தான் காரணம். அப்போ திமுக எந்த தண்டிக்கலாம். சார், கரூரில் இறந்த குடும்பங்களுக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து அரசு வேலை கொடுத்துருந்தாங்க. இப்போ கோர்ட் வந்து அதை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நல்ல தீர்ப்பு. ஏன்னா அவங்க 41 பேர் இறந்தது வருத்தத்துக்குரியது தான். அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்கன்னா தினம் தினம் எதிர்பாராத திடீர் விபத்துக்களில் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும். முன்னாடி எப்படி ஒரு சட்ட நுணுக்கங்கள் இருக்குன்னா, அரசு வேலையில் இருந்து இந்த மாதிரி திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அரசு வேலை கொடுப்பாங்க. இப்போ இந்த 31 பேருக்கு வேலை கொடுத்துருக்கவங்க அவங்களுடைய ஃபேமிலியில் யாரும் அரசு வேலையில் இல்லை. அவங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்துட்டதுக்காக முதல்வர் தன்னுடைய அந்த பாசத்தை, கட்சி பாசத்தை காட்டியிருக்காரு. இதை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வழக்கறிஞர் வந்து கேஸ் போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு தவறான முன்னுதாரணம். கோர்ட் சொல்லியிருக்கிறது சரிதான். விஜய்க்கு யாரோ வந்து சில விஷயங்களில் வந்து விஜய்க்கு சரியான ஒரு ஆலோசனை வழங்குறாங்க, சில விஷயங்களுக்கு தவறான ஆலோசனை வழங்குறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாஸ்மாகில் 10 ரூபாயை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் குடிக்கிறான். அந்த 50 லட்சம் பேர் சந்தோஷமாக ஆயிட்டான். 10 ரூபா நமக்கு மிச்சம்னு அவன்லாம் விஜய்க்கு ஆதரவு. ஆனால் இந்த வேலை வாய்ப்புன்றது ரொம்ப தவறான முன்னுதாரணம். நிறைய பேர் டெய்லி இறந்துட்டுருக்காங்க ஆக்சிடென்ட்டில், தற்கொலையில், கொலையில். அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல. அப்படி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா அது அரசு சம்மந்தப்பட்ட ஒரு ஜெயிலுங்கிறது அரசு நடத்துது, போலீஸ் ஸ்டேஷன்றது அரசு நடத்துது. அங்கே இருக்கிற ஆட்களால் இறந்தாங்களா இல்லை அங்கே எதாச்சும் இறந்தாங்களா நமக்கு தெரியாது. இருந்தாலும் இறந்த இடம் வந்து அரசு இடம். அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு வேலை வாய்ப்பு நஷ்டஈடு கொடுத்தா அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருந்திருக்கும். ஏன் விஜய் வந்து பல விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களில் சட்ட ரீதியாக கோட்டை விட்டுறாருன்னு தெரியல. இதுலேயும் கோட்டை விட்டதா அவங்க கட்சிக்கான இது பின்னடைவுன்னு எல்லாரும் சொல்கிறது சரியான விஷயம்தான். இல்லை, நல்லதுதான். கோர்ட் வந்துட்டு ரத்து பண்ணது நல்லதுதான். ஏன்னா எத்தனையோ இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் வந்துட்டு ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, நல்லா படிச்சுட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை கொடுக்காம வந்துட்டு இது வந்து ஏற்கனவே வந்துட்டு அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. 30 லட்சம் அப்படின்ட்டு பேப்பரில் வந்துட்டு படித்தா வந்துட்டு அது போதும் வந்துட்டு சும்மா திரும்ப எதுக்கு அதிர்ஷ்ட வேலை கொடுத்து திரும்ப அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்து பிஎஃப் கொடுத்து கிராச்சுவிட்டி கொடுத்து இதெல்லாம் ஏதோ வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான் வந்துட்டு. ஸோ அரசாங்கம் என்ன சொன்னாங்களோ அதுவும் சுப்ரீம் கோர்ட்டு இது நல்லதுதான். இது தகும் வந்துட்டு. ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது. நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துட்டு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. அது வேறு விஷயம். பட் ஆனால் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து பல பேர் கஷ்டப்படுறாங்க வந்து படிச்சுட்டு. பிஎஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி, எம்ஃபில் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு சும்மாவே இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு கொரியதெல்லாம் கூட ஓட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கப்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பசங்க வந்துட்டு கஷ்டப்படுறப்போ இந்த மாதிரி யாருக்கோ வந்து சும்மாவே தூக்கி கொடுக்கறது அது நல்லா இல்லை. கோர்ட் எடுத்துகிட்டு வந்தது நல்லது தான். ஸோ இதனால என்ன ஆகும், மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் பயம் இருக்கும் வந்துட்டு இது மூலமாக வந்து. இந்த கோர்ட் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இல்லை எவ்வளோ மக்கள் படித்து வேலை கிடைக்காம இருக்காங்க, வயசாகி பொண்ணு கிடைக்காம இருக்காங்க. வேலை கிடைச்சாதான் பொண்ணு கொடுப்போன்னு எத்தனையோ ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்காங்க. அதனால் நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அது தப்பு கிடையாது. கோர்ட்டு கொடுத்துருக்கிறது தப்பு கிடையாது. முதலமைச்சர் கொடுத்துருக்காருன்னா அதை வந்து நம்ம ரத்துலாம் பண்ணக்கூடாது. இல்லை, ஒரு முதலமைச்சரை மீறிய ஒரு கோர்ட் இருக்குது. இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஒரு சம்பவம் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அது யாராக நடந்ததுன்னு தெரியும்.
அது போன ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியில் தான் நடந்தது. அவன் சரியாக வழிமுறை பண்ணலை, சரியாக வந்து பாதுகாப்பு கொடுக்கல, நடந்து போச்சு. அந்த மக்களுக்கு எதாவது பண்ண போன விருத்தி வரப்போட்டு கிடையாது. மக்களுக்கு எதாவது பண்ணணுன்ட்டு தான் அவர் வந்து இறங்கி அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தடை பண்ணுறது யாருக்குமே வந்து அது உரிமை கிடையாது. அது வந்து அது ரொம்ப வந்து அது கண்டிக்கத்தக்கது. கோர்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக நடந்துக்குதா பார்ப்போம். இப்போ அனிதா செத்து போனாங்க, நீட் தேர்வு காரணம். நீட் தேர்வு காரணமே வந்து திமுக காங்கிரஸ் தான் காரணம். அப்போ திமுக எந்த தண்டிக்கலாம். மாநில பட்டியலேருந்து மத்திய அரசு மேலே டெல்லி கொண்டு போகும்போது எல்லாமே கூட இருந்த ஆட்சியிலேருந்து எல்லாமே இவங்க தான், திராவிட கட்சி தான் இருந்தாங்க. அப்போ எல்லா உரிமையும் விட்டு கொடுத்து இவங்க தான். அப்போ இவங்க எந்த கோர்ட்டு தண்டிக்கலாம் அவங்கள? அப்படி இருக்கும்போது வந்து இது ரொம்ப தப்புங்க. அது ஒரு முதலமைச்சர் வந்து இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வேலையை கொடுத்துருக்காருன்னா அதை வந்து ரத்து பண்ணுறது அது எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ரத்து பண்ணது கரெக்டு தான் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து அது மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறாங்க, பல கூட்டங்களில் போய் இறக்குறாங்க. எல்லாருக்கும் அது மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறதா இருந்தால் ஒரு டெம்பரவரியாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பித்து அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுக்கலாம் சார். அவங்க ஹைகோர்ட் சொன்னது ரைட்டு தான் சார். இப்போ நாம் தமிழர் கட்சியால் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த ஒரு கேஸை வச்சு தான் இன்றைக்கி இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சீமானா யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது கட்சி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மக்களுக்காக, நாட்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அரசியல்ன்றது சோஷியல் சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து அவங்க கட்சி அரசியலில் போட்டிடுறதே கிடையாது. அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுபோல் சீமானம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு, மக்களுக்கு அநீதி ஏற்படும் போது குரல் கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. ஜெயிலுக்கு போகிறாரு, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க கட்சிக்காரங்க போகிறாங்க. இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருக்கணும். அவருடைய ரெண்டாவது முகம் என்னன்னு நம்ம பார்க்கக்கூடாது. மக்களுக்காக அவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதான் பார்க்கணும். மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு. இன்றைக்கு இந்த முன்னுதாரணம், தவறான முன்னுதாரணம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதால அவர் விஜய்க்கு ஆட்சியை கவுக்கிறதுக்காக பண்ணார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ அவங்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அரசு வேலை கொடுங்க. செத்துப்போன எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி தமிழ்நாட்டில், அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசு வேலை கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அரசு வேலைன்றது அந்த வேலைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கு பிறகு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டாயத்தில் இருக்கிற நேரத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டு குடும்பத்தாருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். அதை தான் சீமான் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அவருடைய வழக்கறிஞர் மூலயமா கோர்ட்டில் கேஸ் போட்டு நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்காரு. இப்போ இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு இதை வந்து மேல்முறையீடுக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் கீழ் கோர்ட்டுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் ஆமோதிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு. தெரியும், அப்போ தெரியும். சீமானுடைய இந்த செயல், சீமானுடைய அந்த வழக்கறிஞருடைய வாதம் அருமையான வாதம். அவர் அந்த வழக்கறிஞருக்கும் நம்ம பாராட்டுதலை தெரிவிக்கணும், சீமானுக்கும் நம்ம பாராட்டுதலை தெரிவிக்கணும். இது சரியான ஒரு முன்னுதாரணம். சீமான் சொல்கிறது எனக்கு குறை சொல்லலை. அவருக்கு கருத்து நல்ல கருத்து தான். ஆனால் ஒன்று நம்ம பார்க்கும்போது எவ்வளோ மக்கள் வந்து படித்து வேலை கிடைக்காம இருக்காங்க இல்லையா. இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு இப்போ நஷ்டம் இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம அதை குறை சொல்றதுக்கு இல்லை. கவர்மெண்ட் எடுத்த முடிவு நம்ம மோசம்னு சொல்லலை. கோர்ட் எடுத்த தீர்ப்பு அது நல்ல தீர்ப்பு, அதோட நல்ல தீர்ப்பு. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கொடுக்கணும். படித்தவங்க எவ்வளோ காவல் இருக்காங்க, 40 வயசாக அவங்களுக்கு கல்யாணம் ஆக முடியாமல் எவ்வளோ ஒரு காவல் இருக்காங்க. வேலை கிடைச்சா ஒரு பொண்ணு கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அந்த நம்ம தீர்ப்பை வந்து குறை சொல்லலை, நல்ல தீர்ப்பு. இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அந்த போருக்கு அப்புறம் வந்து போரில் கட்சி ஆரம்பிச்சது சீமான் தான். தலைவரை கொண்டு போய் சேர்த்து சீமான் மாற்று கருத்தே கிடையாது. சீமான் நல்லா தாங்க போயிட்டு இருந்தார். இப்போ சமீபம் இந்த ஒரு 4-5 வருஷமாக அப்படியே தரமாறி போயிட்டார். அது அவர் அரசியலில் நம்ம வந்து தமிழ் தேசம் தேவை முக்கியமான ஒன்று. ஆனால் சீமான் அது சரியில்லாமல் ஆகிட்டாருங்க. இப்போ வந்து அது ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன மோட்டிவ் தெரியல, என்ன காரணம் தெரியல, அப்படியே தரமாகிட்டார். இல்லைனா ஒரு கூட்டத்தில் போயிட்டு சொல்கிறாரு ஸ்டாலின் தோற்றதுக்கு இந்த மக்கள் வந்து கை தட்டுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்டாலின் ஜெயிச்சுன்னு ஆசைப்படுறாரு சீமானு. அப்போ அவர் கட்சி கழிச்சு அங்கே போய் சேர்ந்துடலாம்ல, நாம் தமிழ் அழிச்சு ஸ்டாலின் பிஏ ஆகிடலாமே. அப்போ சீமானோட கருத்தெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் முன்னாடி நல்லா இருந்தது. எலெக்ஷன் அப்புறம் அவர் அப்படியே தரமாயிட்டார். அவர் கருத்தை ஏற்றுக்க வேணாம். அவரே எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார் சார், எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார். அவருக்கு வந்து மக்கள் புரிஞ்சு அவருக்கு ஓட்டு போடுறதா அவ்வளோ தெரியல. ஆனால் அவர் பேச்சில் எல்லாத்தையுமே டேலண்ட் இருக்குது. அவர் போட்டது பரவாயில்ல, அது நியாயமாக தீர்ப்பு வந்திருக்கு. இப்போது இந்த ஒரு தீர்ப்பால் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய அரசு வேலையை வந்து காப்பாற்றிருக்காங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அவங்க அரசு வேலையை தாங்க காப்பாற்றிருக்காங்க. இன்றைக்கி நாட்டில் வந்து இளைஞர்கள் வந்து எவ்வளவோ தவறான முன்னுதாரணம், தவறான விஷயத்தெல்லாம் முடிவெல்லாம் எடுக்கிறானுங்க. நமக்கு வேலை கிடைக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற யாரையாவது 2 பேரை போட்டு தள்ளுவோம். அதுக்கு பிறகு நமக்கு சாதாரணமாக வேலை கிடைச்சிடும். எக்ஸாமுக்கெல்லாம் போய் எழுத வேண்டாம், பாஸ் பண்ண வேண்டாம் நினச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. இளைஞர்களுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அவன் ஆடுறான் பாடுறான், தேட்டரில் போய் ஏன்டா நீ அமைச்சர் ஆகணும்னு மட்டும் அலையிற, தேட்டரில் ஏன்டா டிக்கெட் எடுத்து கொடுக்கல, காலியாக இருக்குது தேட்டர் அப்படின்னு எல்லாம் பேசுகிறத நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நாடு அந்த மாதிரி போயிட்டுருக்கு, இளைஞர்கள் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அவனெல்லாம் தப்பாக இறங்கிடக்கூடாதுல்ல. ஏதோ அந்த 41 பேர் இதை வச்சே இறங்கினாங்க, அதில் 31 பேருக்கு வேலை கிடைக்குது, அது ஓகே. ஆனால் அது ஒரு முன்னாதாரம் தான். அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதனால் வேலை கிடைக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு வர கட்சி கூட்டத்துக்கு போய் நமக்கு வேண்டியவங்க யாரையாவது ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு வேலையை வாங்கிடுவோன்ட்டு நினச்சானா என்ன பண்ணுவீங்க? அவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு குடி போதை அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் மைண்டு என்ன வேலை செய்யுதுன்னே தெரியாது. அதனால் இது வந்து நல்ல தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து எதிர்கால சந்ததியினருக்கு கடுமையாக உழைச்சி படித்து வேலைக்கு போகணுங்கிறத ஒரு உந்துதலை கொடுக்கும். அப்படி தான் போகணும், குறுக்கு வழியில் போகக்கூடாது. ஆமாம், டெஃபினட்டாக வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போதைக்கு யூத் வந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் போயிட்டு எங்கேனாச்சும் கோச்சிங் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்லேயும் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் வந்துட்டு ஜெயிக்க முடியும். சும்மாவே நான் வந்துட்டு புக்கு வாங்கிட்டேன், டிஎன்பிஎஸ்சி புக்கு வாங்கிட்டேன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் புக்கு வாங்கிட்டேன், இல்லை எதனாச்சும் ஒரு காம்படிஷன் எக்ஸாம் புக் வாங்கிட்டேன், நான் அது படித்தா மட்டும் போதான்னு கிடையாது. வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லாட்டி எதனாச்சும் லைப்ரரியில் போயிட்டு நோட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நான் அவங்க வந்து இது பண்ணலாம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் வந்துட்டு. காப்பாற்றிருக்கு கண்டிப்பாக. இல்லைன்னா நம்ம இவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ ஒரு 35 குடும்பத்துக்கு வேலை கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு நபருக்கு கூட வேலை கிடைக்காதுல்ல, பாவம் இல்லை. இவனால அவங்க காவல் இருக்காங்க. நல்ல தீர்ப்பு இல்லை அது நான் அந்த இதுக்கு நான் அது நம்ம அது ஃபுல்லாக டீட்டெயில் நம்ம தெரியல. நீங்கள் இது மட்டும் சொல்கிறேன், நான் அது தெரியல. ஆனால் இது வந்து அந்த முதலமைச்சரை வந்து 41 பேருக்கு அந்த வந்து வேலை கொடுத்தாங்க, வீட்டில் கொடுத்ததுக்கு அதை ரத்து பண்ணது அது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுங்க. அது கோர்ட்டுக்கு எந்த உரிமை கிடையாது. எந்த அடிப்படையில் வந்து அவங்க ரத்து பண்ணாங்க? இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அது அந்த கேள்வி வந்துடும்ல உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பின்னாடியும் வந்து நாம் தமிழ் இருக்குன்னா நாம் தமிழ் தூண்டி விட்டது உதயநிதியாக கூட இருக்கலாம். இப்போ சமீப காலமாக 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கல்ல. இப்போ அடுத்த திமுக நாம் தமிழ் ஒன்றா வாய்ப்பு இருக்குது, 100 பேர் இருக்காது. இப்போ அரசு வேலைக்கு பதிலாக சுயமாக தொழில் தொடங்குறதுக்கான பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை சொந்தமாக தொழில் தொடங்குறது, சின்ன வியாபாரம் பண்ணுறது, இதுக்கு வந்து வங்கியில் வந்து வட்டியே இல்லாத கடன், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயங்க. இளைஞர்கள் உழைத்து முன்னேறணும். வியாபாரன்றது உழைக்கிறது தான். அவன் ஒரு 10,000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வரான்னா மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்து தூக்கியாந்து போட்டு பொழுதுக்கு உட்காந்து அதை விற்று வேர்வை சிந்து உட்காந்துருக்கிறான், வேர்வை சிந்து மூட தூக்கிட்டு வரான். அதெல்லாம் நல்ல விஷயம். அதுக்கெல்லாம் வந்து வட்டி இல்லாமலும் கொடுக்கலாம். இப்போ மத்திய அரசு கூட வந்து 10 லட்சம் 20 லட்சம்லாம் கடன் கொடுக்குறாங்க. பேங்க்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பிரதமர் திட்டத்தில். அதெல்லாம் செய்ய வேண்டியது தான். அதெல்லாம் வந்து இளைஞர்கள் பயன்படுத்துறதுக்கு சீமான் மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது, இதில் போய் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. பேங்க்கில் போயிட்டு இந்த திட்டங்களெல்லாம் கடனெல்லாம் வாங்கி ஒரு வியாபாரத்தை ஒரு தொழிலை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சீமான் மாதிரி கட்சி தலைவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா இதை வந்து பிஜேபி கட்சியை தான் இதை கொண்டு வந்திருக்கு, அதனால் பிஜேபி கட்சிக்காரங்க தான் இதை கொண்டு போகிறாங்க. இதை கொண்டு போனால் மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதாக ஆகிடும், பிஜேபியினுடைய நல்ல விஷயத்த சொன்னதாக ஆகிடும் அப்படின்றாங்க. அதெல்லாம் தப்பு. அவங்க நம்ம கவர்மெண்ட்டுங்க, அவங்க ஜெயிச்சு வர வரைக்கும் தான் பிஜேபி, திமுக, தாவேகா, இதெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் ஜெயிச்சு வந்த பிறகு அவங்க வந்து அரசு, முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான். ஸோ அரசு ஊழியர்கள் மக்களுக்காக ஏதோ பண்ணணுன்னு பண்ணுறாங்க. அதை வந்து பயன்படுத்திக்கணும் இளைஞர்கள். அதை பயன்படுத்துறதுக்கு இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து இப்போ எதற்கெடுத்தாலும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து இல்லை, தேசிய கீதம் வந்தே மாதரம் தான் பாடணுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் மக்கள் வந்து அரசுக்கு எதிர்ப்பை காட்டணும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், அடுத்தது தான் தேசிய கீதமோ வந்தே மாதரமோ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்ப்பை காட்டணும். அதை வந்து அரசு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இங்கே எல்லாமே பல மாநிலங்கள் இருக்குது. அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு பண்பாடு,
ஒரு இது இருக்கும். அந்த இதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரசாங்கம் நடத்துகிறோம். அது இல்லாமல் நான் பிடிக்கிற முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இது பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் போராட்டம் பண்ணிச்சு, உடனே நீட்டுக்கு இவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதுக்காக போராட்டம் பண்ணான்னு நமக்கு தெரியாது. அவன் யாருடைய கைக்கூலியாக கூட இருக்கலாம். இளைஞர்களெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் சீமான் போன்ற தலைவர்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அவர் பண்ணுற நல்ல விஷயம், நல்லது பண்ணுறாரு சீமான். இதாங்க ஏற்கனவே வந்துட்டு அந்த இறந்தவங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் தான், அத்தனை பேர் இருந்தவங்க கஷ்டம் தான், வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கண்ணீர் வடித்தாங்க. பட் அவங்களுக்கு தான் நஷ்ட ஈடு கொடுத்துருக்காங்கல்ல ஏற்கனவே. அதை வச்சுட்டு அவங்க மேலே வரலாமே. ஒரு டெய்லரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பியூட்டி பார்லர் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாமே. அவ்வளோ பண்ணதுக்கு அதை வச்சு மேலே வரலாமே. வந்துட்டு இப்போ இது எதுக்கு, அதை எக்ஸ்ட்ராவே எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு? அரசாங்கம் வந்துட்டு கோர்ட் மூலமாக சொல்லிக்கிறது நல்ல தீர்ப்பு தான், இது வரவேற்கத்தக்கது. வந்துட்டு இதனால் வந்துட்டு பல இளைஞர்கள் வந்துட்டு பயன்பெறுவாங்க. அந்த 40 பேருக்கு வந்துட்டு 40 இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா பட்டதாரிகள், அவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும் வந்துட்டு. இல்லை, அது நல்ல தீர்ப்பு தான். அவங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும்ல. பட்டி இல்லாமல் கொடுக்கும்போது அவங்க அதில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு இது நல்ல தீர்ப்பு தான். ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் எடுத்துகிட்டு ஹைகோர்ட் எடுத்துக்கூடிய தீர்ப்பு அதோட நல்ல தீர்ப்பு தான். இதுவும் கரெக்டு தான் சார், பண்ணலாம் சார். ஏன்னா அவங்களுடைய கூட்டத்துக்கு வந்து தான் பண்ணாங்க. அவர் மனசாட்சிக்கு அவர் இதுவாக பண்ணுறாப்புல, அதுவும் நியாயம்தான். அப்படி பார்த்தாலும் சட்டப்படி பார்த்தோம்னா அது தவறு. ஹைகோர்ட் சொன்னதான் நியாயம், அதான் நீதி. இல்லை, அதுக்கு நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. அவரை வேலை கொடுத்துட்டாருல, அவங்க வேலையிலேருந்து முன்னே வரட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ வேலை கொடுத்ததுனால? இப்போ 41 பேர் வந்து இந்த மண்ணின் மைந்தர் தானே. எவனா வந்து இங்கே வந்து கும்மி அடிச்சு உட்காந்துருக்கான்ல, அப்போ கோவரமா வராதா உனக்கு? அப்போ கோர்ட்டு வந்து இப்போ அந்த 41 பேருக்கு தமிழ்னா பாருங்கள், வேலை கொடுக்கக்கூடாதா? 41 உயிர் போயிடுச்சு, அவங்க வீட்டிலேருந்து ஒரு உதவி கொடுக்குறாங்க. அப்போ அந்த கடன் உதவி கொடுக்கறதுக்கு வேலையாக எடுத்துகிட்டு போட்டுமே, வேலையாக இருக்கட்டுமே, அரசாங்க வேலையாக இருக்கட்டுமே. அப்போ அவங்க கேட்கல, தளபதி தான் முன் வந்து கொடுக்குறாரு. நம்மளால் ஒரு வந்து நம்மளால் வந்து இது நடந்துருச்சுன்னு கொடுக்குறாரு. அது பெருந்தன்மை. நடந்த காரணமே திமுக தான் அது. அதனால் வந்து இவர் வந்து அதை முழுசாக எடுத்துகிட்டு ஒரு எதாவது பண்ணுறாரு. அதை வந்து நீங்கள் வந்து ரத்து பண்ணுறது அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியாத விஷயம். அது கடன் உதவியோ அது மாதிரிலாம் வேணாம். அவங்க வேலையே கேட்கல, அது வேறு. 41 பேர் அந்த 40 பேரும் வேலை கேட்கல, தளபதியாக கொடுக்குறது தான். அதை ரத்து பண்ணுறதுக்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாதுங்க. தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து.